சுடர் கொலை எல்லாத்தையும் பண்ணது இந்த கதிரேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கே ஒரு ரவுடிக்கு ஃபோன் போட்டு நான் சொல்கிற வரைக்கும் தலைமறைவாக இருன்னு சொல்லும்போதே கதிரேசன் மேலே டவுட் இருந்தது. ஆனால் இப்போ எல்லா உண்மையுமே உடபட்டு இப்போ கதிரேசனை போலீஸ் ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. விஜய மல்லி வெளியே எடுத்துடுறாங்க. எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே கதிரேசன் மகா மட்டமான ஆளுங்க. சுடர் இவ ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட உயிரையுமே காப்பாற்றினது மல்லி தான். அந்த நன்றி கூட கொஞ்சம் கூட இல்லாமல் இவர் தப்பிக்கிறதுக்காக யாரை வேணால் மாட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது வெண்பா சொன்ன சின்ன ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மல்லி பிடிச்சிடுறாங்க. கதிரேசன் மேலே டவுட்டு படுறாங்க. வெண்பா என்ன சொல்கிறான்னா, கதிரேசன் தாத்தா கிட்டேயும் பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை அவர் வாயை திறந்து சொல்லவே இல்லை இல்லையா. அதனால மல்லிக்கு இவர் மேலே டவுட் அதிகமாக வருது. அப்போது இவர் கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கதிரேசனை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் கதிரேசன் அந்த ரவுடியை பார்த்து போய் பேச போகிறத நம்ம மல்லி ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, கேஸ் நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. தப்பி தவறி இந்த மல்லி ரொம்பவே தீவிரமாக இதில் இறங்கிட்டானா நம்ம வசமாக மாட்டிப்போம். அதனால் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கவே இருக்காத. உன்னை நான் முன்னாடியே அப்போதானடா சொன்னேன், இன்னும் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணன் செலவுக்கு காசு இல்லைண்ணே, அதுக்காக தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காசு தானடா, இந்தாண்டா பொட்டி பொட்டியாக இருக்குது, நீ எடுத்துகிட்டு போடா போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த சுடர் என்னோட 50 லட்சம் பணத்தையும் திருடிக்கிட்டு என்கிட்டயே 50 லட்சம் பணம் கேட்கும்போது நான் அவளை எப்படி உயிரோட விடுவேன். ஆனால் இப்போ மாப்பிள்ளை தான் மாட்டிக்கிட்டாரு. இந்த மல்லி மாட்டியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, மாப்பிள்ளை மாட்டினது தான் மனசுக்கு இடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ரவுடி சொல்கிறான், சார் நீங்கள் பாட்டுக்கும் மாப்பிள்ளை மேலே பாவப்பட்டு என்னைக்கு என்ன மாட்டி விட்டுறாதீங்க, நான் மாட்டிக்கிட்டா உங்கள் பேரை சொல்லிவிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அதனால தானடா நான் எதுவுமே வாயை திறக்காமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு, பண்ணணும்டா, ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. அப்போ தான் கதிரேசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனையே வரும்போது எல்லாமே நான் பொறுமையாக தான் இருந்தேன். ஆனால் இவ எப்போ எங்களை கொலை பண்ணி என்கிட்டேருந்து பணம் அடிக்க ஆரம்பித்தாலோ அப்போ தாண்டா நான் அவளை கொலையே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மல்லி அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லா சூழ்ச்சியுமே மல்லிக்கு எதிராக நடக்கும்போது மல்லி ஒரு தடயத்தை கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் கப்பு கப்புன்னு பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க மல்லி கதிரேசனை. வீடியோ எடுத்ததுமே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுது. ரெக்கார்ட் ஆகிட்டு இவர் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுமே போலீஸ்க்கு ஃபோன் போட்டு ஆதாரத்தை அனுப்பி உடனே நீங்கள் கைது பண்ணுங்கன்னு சொல்லவுமே உடனே கதிரேசனை இப்போ கைது பண்ணி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஒன்றுமே புரியல கதிரேசனுக்கு. எதுக்காக என்ன கைது பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீ தானே குற்றவாளி, அப்போ உன்னை தானே கைது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் குற்றவாளியா, நீங்கள் ஏதோ மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ இன்னும் எத்தனை நாளைக்கே மறைப்ப, நீ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. காட்டினதுமே தூக்கி வாரி போட்டதுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லி அங்கே வர்றாங்க. எப்படி கதிரேசன் நீங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் புருஷனை பண்ண மாட்டி விட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. என்ன இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நம்பினதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டீங்கள சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் உயிரை காப்பாற்றினதுக்கு நீங்கள் இதான் நன்றி கடனா அப்படின்னு கேட்கோமே. அப்போ தான் அந்த பேசினது எல்லாத்தையுமே எடுத்து காட்டோமே தூக்கி வாரி போட்டுருது. ஆகா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி அப்போ தான் தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல.
இப்போ எப்படி வந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே நம்ம வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ தான் வந்துட்டு நிஷாலாம், அப்பா நீங்கள் தான் பண்ணீங்களாப்பா? பண்ணிட்டு எதுக்காகப்பா நீங்கள் இப்படி இப்படி வந்து நடிச்சு எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வேற வழி தெரில நிஷா, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் பண்ணதை என்னால் ஒருபோதுமே வந்து மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் நான் மன்னிச்சிரு மல்லி அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ உங்களோட சவகாசமே எனக்கு வேணாம், என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதோ இல்லை எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து மல்லி முழிச்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. மல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, என்ன நடந்தாலும் போனாலும் இதுக்கு மேலே வந்து இவளை நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மல்லி வந்து வேறு லெவலில் கண்டுபிடிச்சாங்க. வெண்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் மொத்தத்தையும் மல்லி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. கண்டுபிடிச்சி மாஸ் காமிச்சிட்டாங்க. இதனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி பண்ண காரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரிலாம் வந்து நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிரச்சனையுமே தலைக்கு மீறி போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதையுமே வந்து தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு ஆளாகி நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரு முடிவுக்கு வரதாங்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாக என்ன நடக்குது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.